நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். தங்கம் விலை உயர்ந்திருப்பது குறித்த அண்மை செய்தியை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 85 ரூபாய் உயர்ந்து 6015 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது தங்கத்தின் விலை. வரலாற்றில் முதல் முறையாக 1 கிராம் 6000 தாண்டி பதிவாகி இருக்கிறது. 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 48,120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இன்னும் சில தினங்களில் ஒரு சவர நகை 50,000 ரூபாயை கடக்கக்கூடும் என்கிற தகவலும் கிட்டியிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய முதலீடாக பார்க்கப்படும் தங்கத்தின் விலை 1 கிராம் 6000 ரூபாயை தாண்டி விற்பனையாகிறது. இன்னும் சில தினங்களில் ஒரு சவரன் 50,000 ரூபாயை கடக்கக்கூடும் என்கிற தகவலும் கிட்டியிருக்கிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சவரனுக்கு 2000 ரூபாய்க்கு மேல் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக 2020 ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கௌசல்யா இணைந்திருக்கிறார். கௌசல்யா, முதல் தடவையா 6000 ரூபாயை தாண்டி இருக்கு ஒரு கிராமோட விலை. வரும் நாள்களில் 50,000 ரூபாயை ஒரு சவரன் தாண்டும்னு சொல்றாங்களே, பின்னணி என்ன? வணக்கம் மணிமாறன். இன்னைக்கு தங்கம் இதுவரை இல்லாத உச்சத்துல, அதாவது வரலாறு காணாத ஏற்றம் தான். 6000 ரூபாய்க்கு மேல நீங்களே சொன்னீங்க கிராம் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சவரன் பாத்தீங்கன்னா 48,120 ரூபாய், அதாவது 680 ரூபாய் இன்னைக்கு மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏற்றம் கண்டிருக்கு. இதுக்கான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வதேச பொருளாதார நிகழ்வுகள் தான் திருப்பியும் சொல்ல வரணும். என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கால இன்ஃபிளேஷன் பணவீக்கம் குறைஞ்சிருக்கு. சமீபத்துல அவங்க வெளியிட்ட இது படி பாத்தீங்கன்னா புள்ளிவிவரங்கள் 2.4% அப்படின்னு சொல்லி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி புள்ளிவிவரங்களை வெளியிட்டாங்க. இதுதான் ஒரு முக்கியமான ரீசனா சொல்லணும். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பணவீக்கம் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொன்னா அமெரிக்க மைய வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அமெரிக்கால வட்டி விகிதங்கள் குறையுது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற கடன் பத்திரங்கள்லயுமே முதலீடுகள் குறைஞ்சு இதுல ஏறும். எதுல வரும் அப்படின்னா தங்கத்திலேயோ இல்ல மத்த ஒரு ப்ராடக்ட்ஸ், அதாவது க்ரூட் ஆயில், இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யறதுக்கு வருவாங்க. அந்த வகையில தான் தங்கத்துல முதலீடு இப்போ வந்திருக்கு. அப்படின்றதுனால கமாடிட்டி சந்தையில, அதாவது பண்டக சந்தையில பாத்தீங்கன்னா 3 மாதங்களில் இல்லாத அளவிற்கு தங்கத்தோட விலை ஏற்றம் கண்டிருக்கு. அதனோட எதிரொலியா தான் இப்போ ஆபரண தங்கத்தோட விலையும் அதிகரிச்சிருக்கு மாறன். இது கடன்களுக்கான வட்டி விகிதங்களை அமெரிக்க வங்கி குறைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வரும் நாட்களில் தங்கத்தோட விலை இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட்ல பாத்தீங்கன்னா சென்னையில மட்டுமே அப்படின்னா ஒரு 20 நாள்ல தங்கம் 2200 ரூபாய் உயர்ந்திருக்கு மணிமாறன். சமீப நாட்களில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் கூடுதலாக கொடுத்துருக்கீங்க. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி கௌசல்யா. நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.